Hi friends, இந்த வீடியோல நம்ம இப்போ புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிற Realme Narzo 20 மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Realme Narzo 20 மொபைல் வந்து பிரைஸ்க்கு வர்த்தான மொபைலா, நம்ம எதனால இந்த மொபைல் வாங்கணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸ் பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த Realme Narzo 20 மொபைல் கூட பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் Realme Narzo 20 மொபைலில் வந்து 6.5 HD + IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த Realme Narzo 20 மொபைலில் வந்து MediaTek Helio G85 ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. Narzo 10ல வந்து Helio G80 கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து Helio G85 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் COD மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மீடியம் செட்டிங்ஸில் தாராளமாக விளையாடலாம். மல்டி டாஸ்கிங்கும் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக UFC ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே மல்டி டாஸ்கிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. ஸோ G80க்கு கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இதில் இல்லை. அடுத்து இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். இந்த மொபைலோட ரைட் சைடில் பவர் பட்டன், வால்யூம் ரோக்கர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அப் சைடில் வந்து எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ட்ரிபிள் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து கொடுக்கல. அடுத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் Realme UI 1.0 வந்து கொடுத்துருக்காங்க. Android 10ல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் Android 11ல் Realme UI 2.0 வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பாங்க. அடுத்து பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Narzo 10ல் வந்து 5000 mAh தான் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பேக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலில் ப்ரைமரி கேமரா சாம்சங் சென்சாரோடு கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து வாட்டர் ட்ராப் நாட் ஸ்டைலோட செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைல் வந்து டோட்டலாக 2 வேரியண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 4GB 64GBக்கான வேரியண்ட், இதோட ப்ரைஸ் வந்து 10,499 rupees. இன்னொன்று வந்து 4GB 128GBக்கான வேரியண்ட், இதோட ப்ரைஸ் வந்து 11,499 rupees. இப்போ இந்த மொபைல் வந்து இந்த ப்ரைஸுக்கு வர்த்தான மொபைலாக யாரெல்லாம் இந்த மொபைல் வந்து வாங்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மொபைலில் வந்து 6000 mAh பேட்டரி, கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் ப்ரொசஸர் வந்து Helio G85 ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மெயினாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுக்கல. ஆனால் இதே ரேஞ்சில் இருக்கிற Redmi 9 Prime மொபைலாக இருக்கட்டும், Redmi Note 9 இருக்கட்டும், ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த மொபைல்ஸை நீங்கள் வாங்குங்க. ஸோ ஓவரால் இந்த மொபைல் வந்து 10,500 rupeesக்கு ரொம்பவே வர்த்தான மொபைலாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரிக்காக நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதே உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே வேணும்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற வேறு மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.